அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சங்கீதத்தை எழுதின தேவ மனுஷன் சொல்லுகிறார். இது அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவ மொழிகள். தன் வாழ்விலே சிறியவனாக இருக்கிற போதும், குப்பையில் கிடக்கிற ஒரு நிலை வந்தபோதும், ஆண்டவர் தன் வாழ்விலே இடைப்பட்டு எப்படி என்னை உயர்த்தினார் என்று அனுபவபூர்வமாக ஒரு சாட்சியின் வாக்கியம்தான் இந்த வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய மனசை தான் இதில் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். அவருக்கு அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையை அளவிடவே முடியாதான். நாம் நினைக்கிறோம், ஐயோ நான் குப்பையில் கிடக்கிறது போல என் வாழ்க்கை கிடக்குது. குப்பை எல்லாரும் ஒதுக்கி தள்ளின ஒன்று தான் குப்பை. இனி ஆகாது என்று ஓரங்கட்டப்பட்ட வாழ்க்கை தான் குப்பைங்கிற வாழ்க்கை. அதே போல தான் சிறியவன் அற்பமாக நினச்சிருப்பாங்க. பணத்தில், படிப்பில், அழகில், ஜாதியில், இனத்தில், மதத்தில் என்று பல கூறுகளாக மனுஷனை பிரிக்கிறான் ஒரு மனுஷன். அப்படி பார்க்கும்போது அவங்க பார்வையில் நம்ம சிறியவனாக இருந்திருப்போம். ஐயோ நான் பூமியில் இந்த மனிதனை காட்டில் நான் சிறியவனாய் அற்பமாய் நினைக்கப்பட்டவனை போல இருக்கிறேனே என்று நாம் நினைக்கிறோம். இப்படிப்பட்ட நினைவில் இருக்கிற ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மனுஷனை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார் என்று தான் இந்த சங்கீதத்தை எழுதின தேவதாசன் சொல்லுகிறார். என்னவா, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குறாரு. அப்போ அற்பமாய் நினைக்கப்பட்ட உங்களை என்ன கர்த்தர் என்ன செய்கிறார்னா தூக்கி விடுவது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எளியவனை இந்த பூமியில் சாதாரணமாக நினைக்கிற, அற்பமாக நினைக்கிற அந்த எளியவனை, குப்பைக்குள்ளே கிடக்கிற அந்த மனுஷனை உயர்த்துகிறது அவருடைய குணாதிசயம். ஆகவே இன்றைக்கு உங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை புழுதியில் கிடக்கிறது காட்டிலும், குப்பையில் கிடக்கிறது காட்டிலும் கீழான நிலைக்கு இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அப்போது குப்பையிலையும் புழுதியிலும் கிடக்கிறவனையே தூக்கி நிறுத்துகிறார், உயர்த்துகிறார் என்றால் உங்களை தூக்கி நிறுத்துவது அவருக்கு எவ்வளவு லேசான காரியம். அருமையானவர்களே, அவருக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் தூக்கிவிட அவரால் முடியும். ஏன் அப்படின்னா, அவர் உங்கள் மேலே வச்ச அன்பு, இரக்கம், கிருபை தான். ஆகவே அந்த அன்பு தாங்க அவர் அப்படியே குனிந்து தூக்க வைக்கிறது. அவர் பிதாவின் செல்லகுமாரனாய் பரலோகத்தில் இருந்த தெய்வம் இந்த பூமிக்கு விருப்பத்தோடு அனுப்பப்படுகிறார். பூமியில் வந்து அத்தனை அவமானங்கள், நிந்தையும், கேவலங்களையும் அடைகிறார். சிலுவையில் அடிக்கப்படுகிறார், மரிக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இத்தனை உபத்திரவத்துக்குள்ள அவர் போவதற்கு காரணம் உங்கள் மேலே, என் மேலே வச்ச அன்பு தாங்க. அந்த அன்பு என்ன செய்யும் அப்படின்னா, அன்பு புழுதியிலிருந்து தூக்கி விடும். அன்பு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி விடும். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உயர்த்தப்படுவது, தூக்கி விடப்படுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவருடைய அன்பு உங்களை சும்மா இருக்க விடாது, தூக்கி விடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கலங்காதீர்கள். எந்த நிலைமையிலிருந்தும் நீங்கள் உயர்த்தப்படுவது நிச்சயம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்த அன்பின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தூக்கி விடுவதும் உயர்த்தி விடுவதும் உடைய சித்தமாக இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, அதற்காக நீங்கள் மேன்மையை துறந்து தாழ்மையை தெரிந்து கொண்டு எங்களை உயர்த்தி விட்டீரப்பா. நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற மனசோர்வுகள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், சந்தேகங்கள் ஒழியட்டும்.